வணக்கம் லட்சியம் கொண்ட வல்லுநர்களே. இந்த ஆழமான விளக்கப்பதிவிற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நாம இன்னைக்கு பார்க்க போறது உங்களுடைய அன்றாட வேலை, அந்த மாதாந்திர சம்பள சுழற்சி, இதிலிருந்து எப்படி முழுமையா விடுபட்டு நமக்காக தானாகவே இயங்கக்கூடிய சொத்துக்களை உருவாக்குறது அப்படிங்கிற ஒரு வியூக ரீதியான மாஸ்டர் கிளாஸ் பத்தி தான். உங்க மைண்ட் செட்டை மாற்றி உண்மையான நிதி சுதந்திரத்தை நோக்கி உங்களை எப்படி நகர்த்தலாம் அப்படிங்கறத நாம தெளிவா பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பயணம் எப்படி இருக்க போகுதுன்னா, முதல்ல செயல்பாட்டு பணப்பொறி பத்தி பாப்போம். அப்புறம் ஒரு வியூக ரீதியான பக்கத்தொழில எப்படி உருவாக்குறது, அதுக்கான அடிப்படையான ஆரோக்கிய சொத்து என்ன, ஏவிபிஎல் நிதி இயந்திரம் எப்படி வேலை செய்து, அப்புறம் கடைசியா உங்க செயலற்ற வருமானத்தை, அதாவது பாசிவ் இன்கமை எப்படி பெருக்கிறது அப்படிங்கறத வரிசையா பார்க்க போறோம். சரி, பகுதி 1க்கு போகலாம். செயல்பாட்டு பணப்பொறி, அதாவது நேரத்தை பணத்திற்காக மாற்றும் அந்த முடிவில்லாத சுழற்சியிலிருந்து எப்படி விடுபடுறது. ஓகே, இதுக்குள்ள நாம கொஞ்சம் ஆழமா இறங்குவோம். நீங்க கேஷ் ஃப்ளோ குவாட்ரண்ட் பத்தி கேள்விப்பட்டிருப்பீங்க. உலக மக்கள் தொகையில 95% மக்கள் ஒன்னு வேலைக்கு போறவங்களா இருப்பாங்க, இல்லனா சுயதொழில் செய்யறவங்களா இருப்பாங்க. ஆனா இங்க ஒரு அதிர்ச்சியான உண்மை என்ன தெரியுமா? இந்த 95% மக்களும் உலகத்துல இருக்கிற வெறும் 5% செல்வத்துக்காக மட்டும்தான் போராடிட்டு இருக்காங்க. மறுபுறம் பாத்தீங்கன்னா, அந்த 5% மக்கள் வியாபாரிகளாகவும் முதலீட்டாளர்களாகவும் இருந்து உலகின் 95% செல்வத்தை தங்களோட கட்டுப்பாட்டுல வச்சிருக்காங்க. என்ன ஒரு மிகப்பெரிய வித்தியாசம் இல்லையா? இந்த முரண்பாட்டை நம்ம ரொம்ப சிம்பிளா புரிஞ்சுக்கலாம். ஒரு கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு தரப்பு மக்கள் தினமும் தண்ணிக்காக வாளிகளை சுமந்துட்டு இருக்காங்க. நீங்க எத்தனை வாளி சுமக்கிறீங்களோ அதுக்கேத்த மாதிரி தான் பணம். நாளைக்கு உங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா வருமானம் கிடையாது. ஆனா இன்னொரு தரப்பு மக்கள் என்ன செய்றாங்க? ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு பைப்லைன்களை, அதாவது குழாய் அமைப்புகளை உருவாக்குறாங்க. ஒரு முறை பைப்லைன் அமைச்சிட்டா அப்புறம் 24 மணி நேரமும் தண்ணி வந்துகிட்டே இருக்கும். நாம தினமும் வாளி சுமக்கிறத நிறுத்திட்டு நமக்காக உழைக்கிற இந்த தானியங்கி பைப்லைன்களை உருவாக்குறதுல தான் முழு கவனத்தையும் செலுத்தணும். அடுத்து பகுதி 2, வியூக ரீதியான பக்கத்தொழில உருவாக்குதல். இது தொழில் முனைவோராக மாறுவதற்கான ரொம்ப குறைந்த அபாயம் உள்ள ஒரு பாதை. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரலாம். அப்படியா, நான் வாளி சுமக்கிறத விட்டுட்டு பைப்லைன் அமைக்கணும்னா என் வேலையை விடணுமா அப்படின்னு? கண்டிப்பா இல்ல. நீங்க பெரிய ரிஸ்க் எதுவும் எடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. நெட்வொர்க் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது உங்களோட தற்போதைய வேலையை எந்த வகையிலும் பாதிக்காம ஒரு இணையான சாம்ராஜ்யத்தை உருவாக்குவதற்கான ஒரு அற்புதமான கருவி. இதை நீங்க வெறும் 2000 ரூபாய் அப்படிங்கிற மிக குறைந்த மூலதனத்துல தொடங்கலாம். வேலைக்கு போற உங்களுக்கு இதுல 100% நேர நெகிழ்வு தன்மை இருக்கு. அதோட உங்களுக்கு வழிகாட்ட அனுபவமிக்க மென்டார் சப்போர்ட் சிஸ்டமும் இங்க இருக்கு. இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் சொல்றேன் கேளுங்க. இதுல நீங்க வெறும் பணத்தை மட்டும் சம்பாதிக்க போறது கிடையாது. அதைவிட மிக முக்கியமா பப்ளிக் ஸ்பீக்கிங், லீடர்ஷிப் குவாலிட்டி, ஃபைனான்ஷியல் மேனேஜ்மெண்ட்னு உங்களோட கரியர் வளர்ச்சிக்கு தேவையான அத்தனை தலைமைத்துவ திறன்களையும் பிராக்டிக்கலா கத்துக்க போறீங்க. உண்மையிலே சொல்லப்போனா இது ஒரு நிஜ உலகின் MBA மாதிரி செயல்படும். சரி, பகுதி 3, அடிப்படையான ஆரோக்கிய சொத்து. இந்த சிஸ்டத்திற்கு எப்படி உண்மையான மதிப்பை அளிப்பதுன்னு பாப்போம். எந்த ஒரு பிசினஸ் மாடலும் ரொம்ப காலம் நிலைத்து நிற்கணும்னா அதுக்கு ஒரு மதிப்புமிக்க பொருள் கண்டிப்பா தேவை. அப்போ இந்த ஒட்டுமொத்த தானியங்கி வருமான இயந்திரத்துக்கும் எரிபொருளா செயல்படுறது எது? இமயமலை தங்கம்னு அழைக்கப்படுற ஒரு அபூர்வமான இயற்கை பொக்கிஷம் தான் அதோட சீக்ரெட். நோய் எதிர்ப்பு சக்தின்னு சொன்ன உடனே நமக்கு சட்டுன்னு ஞாபகம் வர்றது ஆரஞ்சு பழத்துல இருக்கிற வைட்டமின் C தான் இல்லையா? ஆனா உங்களுக்கு ஒரு ஆச்சரியமான விஷயம் சொல்றேன். இமயமலையில வளரக்கூடிய இந்த C பக்தான் பழங்கள்ல ஆரஞ்சை விட 10 மடங்கு அதிக வைட்டமின் C இருக்கு. நம்ப முடிகிறதா? இது உங்க உடம்போட நோய் எதிர்ப்பு மண்டலத்தை அப்படி ஒரு இரும்ப கோட்டை மாதிரி மாத்திடும். இதோட மஞ்சள்ல இருக்கிற குறுக்கு மீனும் சேரும்போது இது மார்க்கெட்ல யாருமே அசைக்க முடியாத ஒரு மிகப்பெரிய ஆரோக்கிய அடித்தளமா மாறுது. இந்த ஆரோக்கிய சொத்தோட மதிப்பு உண்மையிலேயே அளப்பரியதுங்க. இதுல இருக்கிற ஒமேகா 7 ஃபேட்டி ஆசிட்கள் உங்க சருமத்துக்கு ஈரப்பதத்தை கொடுத்து காயங்களை ரொம்ப சீக்கிரமா ஆற்றுது. முக்கியமா நம்ம உடம்புல இருக்கிற கெட்ட கொலஸ்ட்ராலான LDL குறைச்சு நல்ல கொலஸ்ட்ராலான HDL அதிகப்படுத்தி இதயத்தை ரொம்ப தீவிரமா பாதுகாக்குது. அது மட்டும் இல்லாம இதுல இருக்கிற பவர்ஃபுல் ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி பண்புகள் உடலோட உள்ளுறுப்புகளை பாதுகாக்குது. இரத்த சக்கரை, தைராய்டு பிரச்சனைகளுக்கும் இது ஒரு சூப்பரான தீர்வு. பாத்தீங்களா, இது வெறும் சாதாரண ஜூஸ் கிடையாது, இந்த வியாபாரத்தோட அசைக்க முடியாத அடித்தளம். இப்ப பகுதி 4க்கு வருவோம். AVPL நிதி இயந்திரம். தினசரி செயலற்ற வருமானம் எப்படி இயங்குதுன்னு பார்க்கலாம். சரி, ப்ராடக்ட் ரொம்ப அருமையா இருக்கு. ஆனா AVPL எப்படி இத ஒரு நிதி இயந்திரமா மாத்துது? இதோட ஆணிவேர் என்னன்னா பைனரி மேட்சிங் என்ஜின்.
நீங்க ஆரம்பத்துல முதலீடு செய்யற அந்த 2000 ரூபாய் மூலமா உங்க நெட்வொர்க்ல இடதுபுறம் மற்றும் வலதுபுறம்னு 1:1 விகிதத்துல நபர்கள் இணையும் போது இந்த சிஸ்டம் உங்களுக்கான அடிப்படை பாசிவ் இன்கம், அதாவது செயலற்ற வருமானத்தை தானாகவே உருவாக்கத் தொடங்குது. இதுல இன்னொரு பியூட்டி என்னன்னா, நீங்க ஒரு லீடரா வளர வளர உங்க வருமானமும் பல மடங்கு உயரும். நீங்க ஆரம்பத்துல சில்வர் ரேங்க்ல இருக்கும்போது ஒவ்வொரு 1:1 மேட்சிங் இருக்கும் 1000 ரூபாய் அடிப்படை வருமானமா கிடைக்கும். ஆனா உங்களோட தலைமைத்துவம் மேம்பட்டு நீங்க கிரவுன் டைரக்டர் ஆகும்போது அதே ஒரு ஜோடிக்கான அதிகபட்ச போனஸ் 500% உயர்ந்து 5000 ரூபாயா மாறுது. இதுதான் நீண்ட கால கேரியர் வளர்ச்சியோட உண்மையான பவர். சோ இங்கதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இருக்கு. அதுதான் ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி. நீங்க அடுத்தடுத்த தலைமை பதவிகளுக்கு போகணும்னா உங்க பாக்கெட்ல இருந்து மீண்டும் 1 ரூபாய் கூட எடுத்து போட வேண்டிய அவசியமே இல்ல. ஆமாங்க, உங்களோட 3வது, 5வது, 7வது மற்றும் 10வது ஜோடிகளின் வருமானத்தை இந்த சிஸ்டமே தானாகவே மறுமுதலீடு செஞ்சு உங்களை அடுத்த லெவலுக்கு உயர்த்திடுது. இது எவ்ளோ புத்திசாலித்தனமான ஒரு ஸ்கேலிங் முறைன்னு பாருங்க. கடைசியா பகுதி 5, உங்கள் செயலற்ற வருமானத்தை பெருக்குதல், நிதி சுதந்திரத்திற்கான இறுதி வரைபடம். ஓகே, ஒரு பிகினரா இருந்து நிதி சுதந்திரத்தை அடையறதுக்கான அந்த ரொம்ப சிம்பிளான 4 ஸ்டெப்ஸ் என்னன்னு பாப்போம். 1. எந்த நிதி அபாயமும் இல்லாத 2000 ரூபாய முதலீடு செய்றீங்க. 2. உங்களோட மென்டார் உதவியோட 1:1 நெட்வொர்க்கை உருவாக்குறீங்க. 3. உங்க பதவி உயர்வுக்காக சிஸ்டத்தோட ஆட்டோ ரீஇன்வெஸ்ட்மெண்ட்டை அப்படியே பயன்படுத்திக்கிறீங்க. 4. 10 லெவல் வரையிலான ரீபர்ச்சேஸ் ராயல்டி வருமானத்தை நீங்க தூங்கும்போது கூட தொடர்ந்து பெற்றுக்கிட்டே இருக்கீங்க. இந்த மொத்த சிஸ்டத்தையும் நீங்க சரியா புரிஞ்சுகிட்டு எல்லா லெவல்களிலும் தினசரி உச்சவரம்ப தொடும்போது ஒரு 3 ஐடி ஸ்ட்ரக்சர் மூலமா உங்களால மாசத்துக்கு அதிகபட்சமா எவ்வளவு சம்பாதிக்க முடியும் தெரியுமா? 13,50,000 ரூபாய் வரைக்கும் வருமானம் ஈட்ட முடியும். வெறும் 2000 ரூபாய் முதலீட்டுல தொடங்குற ஒரு வியூகம் உங்களை எந்த அளவிலான ஒரு நிதி சுதந்திரத்துக்கு கொண்டு போகும் அப்படிங்கறத இது ரொம்ப தெளிவா காட்டுது. இப்போ முடிவு உங்க கையில தான் இருக்கு. உங்களை சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு கேள்வி இதுதான். காலம் முழுக்க அந்த 95% மக்கள் மாதிரி நேரத்தை விற்று பணத்துக்காக கஷ்டப்படுற இடது பக்கத்திலேயே இருக்க போறீங்களா? இல்ல உங்களுக்காக உழைக்கிற தானியங்க அமைப்புகளை உருவாக்கி வலது பக்கத்துல இருக்கிற அந்த 5% மக்களோட இணையறதுக்கான வியூகத்தை முன்னெடுக்க போறீங்களா? உங்க அடுத்த ஸ்ட்ராட்டஜிக் நகர்வு என்ன அப்படிங்கறத யோசிங்க. இந்த சிறப்பான விளக்கப்பதிவுல இணைந்ததற்கு ரொம்ப நன்றி.